பழனிசாமி அவருடைய நெடுஞ்சாலைத்துறையில 4800 கோடி ஊழல் பண்ணிட்டாங்க. மொத்த அந்த துறைக்கு 4800 கோடி தான் ஒதுக்கணும். அத்தனை நான் எழுதிட்டு போயிட்டேன். ஏங்க பொய் பேசுறதுக்கு ஒரு அளவு வேண்டாம்? அந்த துறைக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 4800 கோடி அவர் கொடுத்த அந்த புள்ளிவரப்படி வழக்கு கொண்டு போய் லஞ்ச ஒழித்தல் கொடுத்தாரு. அது உயர் நீதிமன்றத்தில் போய் வழக்கு தொடர்ந்தாங்க. அந்த நீதிபதி விசாரிச்சுட்டு சிபி விசாரிக்கணும்னு உத்தரவு போட்டாரு. நான் முதலமைச்சர் இருக்கும்போது உச்ச நீதிமன்றம் போய் தடையாணம் வாங்கினோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இப்போ 2021 அந்த தடையாணை நீக்கி அதை விசாரிச்சாங்க. உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு நீ உயர் நீதிமன்றத்தில் போய் விசாரிக்கணும்னு சொன்னாங்க. உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கும் போது யார் வழக்கு போட்டாங்களோ அவரே நான் திரும்ப பெற்றிருந்தார். வழக்கு போட்டவரே திரும்ப. இது நடக்காது. இத்தனை நாள் நீ பேசிட்ட, சட்டமன்றத்தில் பேசிட்ட, எடப்பாடி பழனிசாமி 4800 கோடி நெடுஞ்சாலைத்துறையில ஊழல் செய்துவிட்டு நான் நிரபராதி, நீதிமன்றத்தில் வாதாடுவேன் சொல்லி நீதிமன்றத்திலே அவர் வழக்கு போட்டவரே திரும்ப பெற சொன்ன போது கூட நீதியரசர் சொன்னார், வழக்கு போட்டவரே திரும்பி பெறுவதா சொல்லுகிறது, ஏன் நீங்க வழக்கு நடத்துறீங்க? இதுவரைக்கும் பேசுறதெல்லாம் மக்கள் மத்தியில் இருக்குது இல்ல, சட்டமன்றத்தில் பதிவாகிறது இல்ல. நான் நீதிமன்றத்தில் நிரபராதினா தான் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு நான் நீதிமன்றத்தில் அந்த வழக்கை தொடர்கிறேன் என்று சொல்லி வழக்கை நடத்தி நிரபராதி என்று நிரூபித்தேன். உச்ச நீதிமன்றம் போனாங்க. மீண்டும் ஸ்டாலின் அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் போய் வாதாடி உச்ச நீதிமன்றமும் என்னை நிரபராதி என்று தீர்ப்பு கொடுத்தது. ஸ்டாலின் அவர்களே, என்ன பேச முடியாது, என்னை பற்றி எதுவும் பேச முடியாது, எங்களுடைய அரசாங்கத்தை பற்றி பேச முடியாது. ஒரு சிறந்த அரசாங்கம் 4 வருடம் 2 மாத காலம் நடத்தணும். உங்களுடைய அரசாங்கம் பாரு, நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் சொல்லுது, நீ அமைச்சரா இருக்கிறியா இல்ல உள்ள போறியா? எவ்வளவு கேஸ் நடத்துற? என்ன போல துணிஞ்சு நிக்க வேண்டியதானே? எத்தனை அமைச்சர் மேல நடக்குது? திமுக அமைச்சர் மீது பல வழக்குகள் நிலுவையில் இருக்குது. தடுமாறுறாங்க, நடத்த கூடாது என்று நீதிமன்றத்தில் வாதாடிட்டு இருக்கிறாங்க. எங்களை போல் நீதிமன்றத்தில் வாதாடி நிரபராதி என்று நிரூபிங்க முடியாது. ஏன்னா மடியில கனவு இருக்குது, அதனால வழியில பயம் இருக்குது. திரு ஸ்டாலின் அவர்களே, இந்த நிலுவை வழக்குகள் அத்தனையும் அதிமுக ஆட்சி அமைந்த பிறகு தொடரும், விடமாட்டோம். வேண்டுமென்றே திட்டமிட்டு பொய் வழக்கு போடுவது, அதிமுகவை அவதூறாக பேசுவது, இதெல்லாம் நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோமா? வேடிக்கை பார்த்த காலமெல்லாம் போய்விட்டது. அன்றைக்கு இருந்த பழனிசாமி வேற, இனிமேல் பார்க்கின்ற பழனிசாமி வேற. ஏனென்றால் முதலாக நான் முதலமைச்சராக மக்களால் சட்டமன்றத்திற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். ஒரு நல்ல ஆட்சி தர வேண்டும் என்று எண்ணினேன், ஒரு சிறந்த அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று எண்ணினேன். அதனால மத்தெல்லாம் பார்க்கல, அதற்காக நான் செலவழிக்கல. முழுக்க முழுக்க மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின்படி இரவுகள் மாறாமல் திட்டங்களை போட்டு திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு நன்மை கிடைக்கப்பட்டது. அதனால இவ்வளவு திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டது. இன்னைக்கு திமுக ஆட்சியில என்ன செஞ்சிருக்கிறாங்க? எந்த திட்டமும் இல்ல. கள்ளக்குறிச்சியில் ஏதாவது கொண்டு வந்திருக்காங்களா? 4 ஆண்டு காலத்துல ஏதாவது ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்களா? எதுவுமே இல்ல. இங்க மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்திலும் இல்ல. ஒன்னே மட்டும் செய்யறார், அங்கங்க ஒரு நூலகத்தை கட்டுறார், அவர் அப்பா பெயர் வைக்கிறார். அங்கங்க நம்முடைய வரிப்படத்துல நூலகத்தை கட்டி அவர் அப்பா பெயரை வச்சுட்டு போறார். அதோட அவரோட வேலை முடிஞ்சு போச்சு. அப்புறம் தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது, தினம் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறது. நம்முடைய தொலைக்காட்சி நபர்கள், பத்திரிகை நபர்கள் அழகா போட்டோ எடுத்து போட்டோ ஷூட் போட்டுவார். அதுல தவறாம நாள்தோறும்
யார் படம் வருதோ இல்லையோ ஸ்டாலின் படம் வரும். ஆனா அது மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அதோட ஒரு திட்டத்தை அறிவிப்பார், ஒரு குழு போடுவார், ஒரு திட்டத்தை அறிவிச்சு ஒரு குழு போடுவார். அப்படி 52 குழு போட்ட ஒரே அரசாங்கம் ஸ்டாலின் அரசாங்கம். இதுவரைக்கும் என்ன திட்டத்தை நிறைவேற்றிருக்கிறார்? எதுவுமே கிடையாது. முழுக்க முழுக்க விளம்பரமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். ஆகவே வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக என்ற அந்த கட்சி இதுக்கு மூடுவதாகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும். திமுக என்ற அராசக ஆட்சி தீய சக்தி திமுக இந்த அரசாங்கத்தை அகற்றுகின்ற தேர்தலாக இருக்க வேண்டும்.